லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல்கள் நிகழ்ச்சிக்கு தங்களை என்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்ன. தமிழ் சினிமாவுடைய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் தவறிவிட்டார். அவருடைய அந்த செய்தி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் தமிழ் மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பாகும். தமிழ் சினிமாவுடைய மிகச்சிறந்த கலைஞர், நல்ல இயக்குனர், நடிகர், இது எல்லாத்தையும் கடந்து அவர் ஒரு தமிழர்களுக்கான ஒரு அடையாளம், பெருமிதம், தமிழர்களுடைய பெருமிதம் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். அவருடைய எல்லா படங்களும் மிகச்சிறந்த படங்கள். எனக்கு மிகவும் பிடித்தது 16 வயது நிலை, அவருடைய முதல் படம். இளையராஜாவும் அவரும் இந்த நண்பர்கள் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் இளையராஜா பாரதி ராஜாவுடைய இதில் கூட ஒரு நண்பர் இருந்தார், அவர் இதாகிட்டாருன்னு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் அதே ஆத்மார்த்தமான நம்பர். இடையில கொஞ்சம் வருத்தங்கள் கூட இருந்தது, ஆனாலும் கூட அந்த நம்ம சின்ன வயசுலேருந்தே சேர்ந்து வளர்கிற பசங்க இருப்பாங்கள்ல, உடல் சண்டை போடுவாங்க, எனக்கு மிட்டாய் கொடுக்கல வைக்கலன்னு சண்டை போட்டாலும் கூட திரும்ப சேர்ந்து விடுவோம்ல. அதை மாதிரி இளையராஜாவும் பாரதி ராஜாவும் அப்படி பின்னாடி சேர்ந்து அதே அன்போடு இருந்தாங்க. இளையராஜா பாரதி ராஜா ரெண்டு, அதாவது அந்த தேனி பகுதியிலேருந்து வந்த ரெண்டு பேரும் தமிழ் சினிமாவை வேறு ஒரு தளத்துக்கு கொண்டு போனாங்க. குறிப்பாக பாரதி ராஜா அவர்களை குறித்து எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, அரங்கத்தில் ஸ்டூடியோக்குள்ளே இருந்த தமிழ் சினிமாவை அப்படி பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் விவசாய நிலங்களை காட்டி, கிராமப்புறங்களில் வறட்சியை எல்லாத்தையும் மண்ணை அப்படியே மகத்தான, அப்படியே நிஜ மனிதர்களை ஒரு படைப்பில் காட்டுறது இருக்குல்ல, இந்த மேக்கப் இதெல்லாம் இல்லாமல் அப்படியே யதார்த்தத்தை பதிவு பண்ணார். அதனால தான் அவரை தமிழர்கள் கொண்டாடினாங்க. நம்ம வாழ்வியலோடு இருக்கிறான், இது நாள் வரைக்கும் இருக்கிறவங்க வேற செட்டப்பில் பார்க்கணும், அந்த அட்மாஸ்பியர், அந்த ஃபீலிங்ஸ் இருக்காது. அதுதான் சரியான களத்திலேயே போய் அது கல்லை கூட நடிக்க வைப்பார்னு சொல்லுவாங்க. அப்படிங்க அது ஒரு கலைஞனுடைய, ஒரு சிறந்த இயக்குனருடைய திறன் அது பாரதி ராஜா அவர்களிடம் இருந்தது. அவருடைய சாதனைகளை வரலாறு பேசக்கூடியது. அவருடைய நிறைய படங்களில் எனக்கு பிடித்தது 16 வயது நிலையும், அப்புறம் வேதம் புதிது. அது இன்னை வரைக்கும் அதை பேசப்படுது. பாலுதேவருக்கான அந்த வசனம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு சாதி எதிர்ப்பு அப்படிங்கிறது எப்போவுமே எப்படி இருக்கணும்னா, பிற சாதியினரை எதிர்ப்பதல்ல, சுயசாதி பற்றிலிருந்து விலகி நிற்பது, சுயசாதியினர் தவறு செய்யும்போது அதை கேள்விக்குள்ளாக்குவது, அதுதான் ஒரு படைப்பாளிகிட்ட இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அது பாரதி ராஜா அந்த படைப்பாளி ஏன் தனித்துவமாக இருக்கா, மற்ற எவ்வளோ தொழில்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு கலைஞன் ஒரு படைப்பாளியாக இருக்கிறான்னா அவன் அந்த பேசுகிற படைப்பு யாருக்கானது, எங்கேருந்து பேசுது, எதுலேருந்து பேசுது அப்படிங்கிறது. அலைகள் ஓய்வதில்லை இல்லை ஆரம்பித்து எவ்வளோ பேர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த படம்லாம் எவ்வளோ கிளாசிக்கான படங்கள். முதல் மரியாதை இன்னை வரைக்கும் சிவாஜியோடைய மிகச்சிறந்த இந்த படங்கள் வரிசையில் முதல் மரியாதை படம் இருக்குது. அந்த ஒரு வயது முதிர்ந்தவர்களுடைய இடையில ஒரு சிறு அது ஒரு மெல்லிய இது தவறுனா கூட அது ஒரு தவறான இதாக மாறும். ஆனால் அந்த பார்டரை தாண்டாமல் அதை கொண்டு போய் அப்படி ஒரு கிளாசிக்காக இருந்தார்ல, அதில் பாரதி ராஜா அவர்களை என்றைக்கும் வரலாறு மறக்காது, தமிழினம் மறக்காது. எனக்கு அவரை நினைவு கூறுறதில்ல, நான் ஒரு கார்ட்டூனிஸ்டாக நான் அவரை நினைவு கூறணும் அப்படின்னா, முக்கியமாக அவரை எப்போவுமே நம்ம இந்த பத்திரிகை துறை சார்ந்து அந்த ஆரம்ப காலத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்கள் நடக்கும். தமிழ் மீனவர்களுக்கான போராட்டம், அப்புறம் ஈழத்துக்காக நடந்த போராட்டம், காவிரி மீட்பு அதுக்காக நடந்த போராட்டம், நீருக்காக உரிமைக்காக நடந்த போராட்டம், வரிசையாக பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் இது தென்னிந்திய நடிகர் சங்கமாக இருக்குது. அதை தமிழர் அதில் ஆதிக்கம், பிறமொழியினருடைய ஆதிக்கம் தான் இருக்குது. ஆனாலும் அந்த இடத்துல தமிழர்கள் நிற்கணும் அப்படிங்கிறத ஒரு நெருக்கடியை பாரதி ராஜா உருவாக்க. பாரதி ராஜா இன்றைக்கி இருக்கிறது எல்லாமே பாரதி ராஜாவுடைய சிஷியர்கள் தான். சீமானில் ஆரம்பித்து எல்லாருமே அவருடைய சிஷியர்கள் தான். அப்போ அந்த தமிழ் சினிமாவில் ஒரு போராட்டத்தை, ஒரு கலைஞர்கள், படைப்பாளிகள் அந்த மக்களுடைய பிரச்சனையில் நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிறத ஒரு சூழலை உருவாக்குறாங்க. இவங்க செஞ்சால் உடனே கர்நாடகாவில் ஆரம்பிப்பாங்க, அங்கே பண்ணால் இங்கே பண்ணுவாங்க. அப்போது ஒரு இது நாங்கள் எங்கள் மண்ணோட நிற்கிறோம், எங்கள் கலைஞர்கள் நாங்கள் இதோட நிற்கிறோம் அப்படிங்கிறத பாரதி ராஜா அதை நிரூபித்து காட்டினார். அவர் கூப்பிட்டோன்னா எல்லாருமே திரண்டாங்க. ஈழத்துக்காக பாரதி ராஜா அவ்வளோ போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார். அதுக்காக அவருடைய அலுவலகம்லாம் தாக்கப்பட்டது. அப்போ கடுமையான போராட்டங்களை கடுமையாக இன்னொன்று, அவர் எப்போவுமே ஒரு உணர்ச்சி வசப்பட்ட
ஒரு மனிதர். சில வார்த்தைகள் முன்ன பின்ன விட்டாலும் கூட அவர் வந்து ஒரு படைப்பாளியோட இது என்னன்னா அந்த அறச்சீட்டம் தானே, அது பாரதி ராஜாவிடம் இருந்தது. அதுதான் வந்து நான் வந்து அவரை தனிப்பட்ட இதில் நான் விரும்புகிறது. எனக்கு பாரதி ராஜாவை அந்த பிடிக்கிறது. ஒரு படைப்பாளி அப்போ நம்ம அதுவும் வந்து சினிமா வர்த்தகம் பணம் சம்பாதிக்கிறது இந்த விஷயங்கள்லாம் பேசி எதுக்கு பகையை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நடுவில் நான் முதல்ல நான் வந்து இந்த மண்ணை சேர்ந்தவன், இந்த மண்ணுக்கான மக்களுடைய பிரச்சனைகளை நான் நிற்பேன், அப்புறம் தான் நான் படைப்பாளி அப்படிங்கிற நிலை எடுத்து அவர் எல்லா போராட்டங்களையும் முன்னெடுத்து வழி நடத்தினார். கடைசியாக ஐபிஎல் அந்த நடந்த சமயத்தில் கூட அவர் அந்த போராட்டத்தை இது பண்ணி வயது முதிர்ந்த இந்த சமயத்தில் நம்மளாம் ஒதுங்கி இருந்துருவோம், ஆனாலும் களத்தில் நின்று இருந்தார். எனக்கு அவரை வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு தனிப்பட்ட அனுபவம் அப்படின்னா, நாங்கள் அவருடைய அலுவலகம் உடைக்கப்பட்டது. அப்போ நாங்கள் பத்திரிகை நண்பர்லாம் ஒரு குழுவாக இயங்கிட்டு இருந்தோம். அருள்செழியன் அப்படி இப்படின்னு நிறைய பேர். அப்போ நாங்கள் அதை போய் பார்த்தோம் அவருடைய அலுவலகத்தை. அவங்க வந்து அடித்து உடைச்சிருந்தாங்க. அது தவிர்த்துட்டு என்னுடைய கைது நடந்த பிறகு ஒரு திரைப்பட நிகழ்ச்சி அண்ணன் சுரேஷ் காமாட்சி கூப்பிட்டுருந்தாரு. போயிருந்தேன். பார்த்தப்போ அங்கே அவருடைய கல்லூரி இதில் தான் நிகழ்ச்சி நடந்தது. பார்க்க போயிருந்தப்போ அண்ணன் சுரேஷ் காமாட்சி தான் கூப்பிட்டு போனேன். நானும் மனைவியும் போயிருந்தோம். அப்போ பார்த்துட்டு அவர் வந்து நீ தான் கார்ட்டூனிஸ்ட் பாலாவா அப்படின்ட்டு ரொம்ப பேசினார். உங்களுடைய கைதில் நானே களத்தில் இறங்கியிருப்பேன் அப்படின்னார். என்னுடைய மனைவியை பாராட்டினார். வந்து நீங்கள் ரொம்ப தைரியமாக இருந்தீங்க, உங்களுடைய தைரியத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த இல்லை இது வந்து உங்களை விடுதலை பண்ணலைன்னா நான் களத்தில் நான் இறங்கி நான் போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு இருந்தேன் பாலா அப்படின்னாரு. அது இப்போ எனக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லை. சொல்லப்போனால் நான் அவரை விமர்சிச்சிருக்கிறேன், அவரை சில இடங்களில் கடுமையாக விமர்சிச்சிருக்கேன். ஆனால் அவர் வந்து ஒரு படைப்பாளி, ஒரு கார்ட்டூனிஸ்ட்டு, ஒரு கார்ட்டூன் வரைஞ்சதுக்காக அவன் கைது செஞ்சுருக்கான். இப்போ அவருக்கும் எனக்கும் நேரடி தொடர்போ ஒரு வார்த்தை கூட நான் பேசினதில்லை, இது பண்ணதில்லை. ஆனால் பாலா ஒரு கலைஞனுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு, ஒரு படைப்பாளிக்கு அநீதி நடந்திருக்குன்னா நான் களத்தில் இறங்குறதுக்கு இருந்தேன் பாலா, உங்களுக்காக நான் வந்து போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு இருந்தேன் கடந்து போகலாம். ஆமாம், அதை சொன்னார் அவர். எனக்கு அது இன்னை வரைக்கும் அவருடைய நினைவுகள்லாம் ரொம்ப ஒரு அப்போ அவர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய அவருடைய பயணங்கள் நிறைய இருக்குது. இப்போ திரைத்துறையில் அவர் நடித்தார் சார், இப்போ நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டார் கடைசியாக. ஆனால் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னாடி அவர் ரொம்ப சோர்வை அடைஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு இது. இல்லை, அது என்ன இதில் இருந்து வருதுன்னா, கடைசியாக ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட அவருடைய பையன் தவறுவதற்கு முன்னாடி வரைக்கும் கூட அவரை நான் பார்த்துருக்கேன் திரைப்பட நிகழ்ச்சிகளில். அப்படியே நல்ல அவர் எப்போவுமே பாரதி ராஜான்னா இன்னை வரைக்கும் நம்ம மறக்க முடியாத ஒரு திரைப்படங்களை காட்ட அந்த கை வந்து தான் பிராண்டு. அது மாதிரி எப்போவுமே அவரை வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் பார்க்கணும், ஒரு சோர்வாகவே பார்க்க முடியாது. நீட்டாக வந்து டிஷர்ட் போட்டு இன் பண்ணி ஜீன்ஸ் போட்டு ஷூ போட்டு கேன்வாஸ் ஷூ போட்டு அப்படி தான் இருப்பார். நல்ல தன்னை வந்து எப்போவுமே ஒரு இதாக வச்சுக்கணுன்னு தான் இருப்பார். அவருடைய பையனுடைய மரணம் வந்து அவரை உளவியல் ரீதியாக ரொம்ப சோர்வடைய வச்சு, அது ஏன்னா வயது முதிர்ந்தாலும் கூட அவர் தன்னை டிப்டாப்பாக தான் வச்சுருந்தார். ஆனால் ஒரு தந்தைக்கு தன்னுடைய குழந்தையுடைய மரணத்துக்கு கொல்லி வைக்க வேண்டிய துர்பாக்கிய நிலை வரல, அது யாருக்கும் வரக்கூடாது. அவருக்கு அந்த சேர்ந்த பிறகு அது மனநிலை அளவில் அவர் அதுக்கப்புறமே அவர் இதாகிட்டார். அதுக்கப்புறம் தான் அந்த ராதிகா அவர்களுடைய இந்த காணொலிலாம் பார்த்தப்பறம் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு ரொம்ப தவங்கிட்டார். உடல் வயது முதிர்வு, உடல் சோர்வு இது காரணமாக அவர் நம்மை விட்டு பிரிஞ்சிருக்கிறார். ரொம்ப துயரமான ஒரு நிகழ்வு. அவருடைய ஆன்மாவும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.